Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. The BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download BuyMode app on Google Play Store and App Store. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாகவும் டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்சியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுவும் இட்லி தட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லி பாத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த இட்லி தட்டில் எப்படி சுலபமாக கேக் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஜீனா குக்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுலபமாக ஒரு டேஸ்டியான கேக் தாங்க பார்க்க போகிறீங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா, ஸோ டெய்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணுவோன்னா நம்மளுக்கு இது மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. அவ்வளோ சுலபமாக செஞ்சலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் வேறு இந்த பாதாம் அதோட பிஸ்தாலாம் நட்ஸ்லாம் நம்ம சேர்த்து செய்கிறனால விரும்பி பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவுனே விரும்பி சாப்பிடுவாங்க. சுலபமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டில் நல்லா ஒட்டாமே வந்துடும். இது ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம், பார்க்க அழகாகவும் இருக்கும். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொல்கிற அளவுகளில் செஞ்சு பாருங்களேன், கரெக்டாக வரும். இப்போது இந்த கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சு தாங்க செஞ்சுக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே மைதா மாவை அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கோதுமை மாவுலேயே ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டை கிடையாது, அது மட்டும் தயிர் இல்லை, எதுவுமே கிடையாது. வீட்டில் ஒரு இட்லி பாத்திரம் இருந்தால் போதுங்க, இட்லி தட்டு, அதை வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நீங்கள் செய்கிறனால ஒயிட் சுகர் வச்சு செய்கிறேன். அப்படி நாட்டு சக்கரை நான் விருப்பமாக இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதோட 2 ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஓரமாக வச்சிடலாம். அதோட 1 கப்பு கோதுமை மாவு, நான் இன்றைக்கி 250 ml கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அந்த 1 கப்பு கோதுமை மாவை நல்லா அரிப்பு வச்சு நல்லா ஜலிச்சிடலாம். இது மாதிரி நம்ம ஜலிக்கிறனால நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சினஸாகவும் இருக்கும். அதனால் இதை நல்லா சலிச்சுக்கிறணும். இந்த மாவை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாக சலிச்சுக்கிறணுங்க. இந்த கோதுமை மாவை சலிச்சுக்கிறலாம். இப்போது இந்த சலிச்சிட்ட பின்னாடி இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும் இல்லையா. ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் நல்லா நம்ம ஜலிச்சுக்கிறலாம். அதோட இப்போ நம்ம சுகர் பவுடர் அரைச்சிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஃபுல்லாக ஜலிச்சிடலாம். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. அரை கப்பு. உங்களுக்கு நீங்கள் எந்த கிண்ணம் கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு, அரை கப்பு. இப்போ இதையும் நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஜலிச்சிக்கலாம். அதோட இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அதோட ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கிறணும். இப்போ உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம கொஞ்சமாவது உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் இல்லையா. ஸோ ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது நம்மளுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு, நான் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலையும் நம்ம ஆயிலையும் நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி குட்டி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்ட பின்னாடி இப்போ நம்ம இது ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்கு இந்த பாலுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பேன் வச்சுட்டு அதோட ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதோட இட்லி பாத்திரத்தில் தானே செய்ய போகிறோம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த இட்லி பாத்திரத்தை நல்லா இட்லி தட்டை நல்லா கோட் பண்ணிடலாம். ஆயில் வச்சு கோட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த பேனை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ நம்ம இந்த இட்லி பேட்டரை நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 பாகம் வர்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது நல்லா பொங்கி மேலே உப்பி வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா. நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம இட்லிக்கும் ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் நல்லா இடம் விட்டு தான் நல்லா வெந்து மேலே பொங்கி வரும். அது மாதிரி
அதோட உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்குதோ அந்த நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாமை வந்து முழுசாக போட்டுக்கிட்டேன். பிஸ்தா ஒரு 5-6 இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிரும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குத்தி பார்த்தா நமக்கே தெரியும் 20 மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.